இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தேங்காய் பால் போலி தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் பால் போலி எதை வச்சு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிரோட்டி ரவை அதை வச்சு பண்ணியிருக்கேன். 1 கப் சிரோட்டி ரவை, ஒரு 1 இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கையில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சிக்கலாம். நல்ல சாஃப்டாக இருக்கும். நார்மலாக நம்ம போலி பண்ணுற மாதிரியே இருக்கும், மைதா மாவில் பண்ணுற மாதிரியே. ஸோ இப்போ இதை பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா, தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதுக்கு 1 கப்பு துருவின தேங்காவை மிக்சியில் போட்டுக்கிறோம். இது என்னென்னா 2 ட்ரிப்பாக எடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த 1 கப் தேங்காய்க்கு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா வடிகட்டிட்டு, ஸோ அந்த வடிகட்டினதை திருப்ப மிக்சியில் போட்டுட்டு அதே அளவு தண்ணி ஊற்றி செகண்ட் ட்ரிப் பால் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஊற வச்ச பாதாமும் முந்திரியும், அது தோலெல்லாம் எதுவும் எடுக்க வேணாம் பாதாமில். இப்போ இதை வடிகட்டி வச்சிட்டோம். ஸோ 2 ட்ரிப் பால் எடுத்தாச்சு. இப்போ ஊற வச்ச பாதாமும் முந்திரியும் மிக்சியில் போட்டு அரைச்சி, இதுவும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதோட ஏலக்காவும் சேர்த்துக்கிறோம். இது நல்ல திக்காக இருக்கும். அந்த பால் எடுக்கிறோம் இல்லையா, தேங்காய் பால் போலி பண்ணுறோம் இல்லையா, அதோடு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருக்குங்கிறதுக்காக பாதாம் முந்திரியும் சேர்த்து அரைச்சிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு 1 கப்பு வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் வடிகட்டி ஊற்றிக்கிறோம். வடிகட்டினா தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் செகண்டாக எடுத்த தேங்காய் பால் அதை ஊற்றி லைட்டாக கொதிக்க விடுறோம். இதில் குங்குமப்பூ அது மிக்ஸ் பண்ண பாலையும் ஊற்றுறோம். இது மீன் டைமில் நான் உனக்கு சப்பாத்தி பரத்துறேன், சிரோட்டி ரவையில் பண்ணுற இதை பரத்துறதை காட்டுறேன். இப்போ என்னென்னா பாதாமும் முந்திரியும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். பூரி பொரிச்சு எடுக்கிறோம். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் பூரி பொரிக்கிற சமயத்தில் அந்த தேங்காய் பால் கொதிக்கும். அதனால் பூரி பொரிக்கிறதும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரொம்ப செவக்கக்கூடாத பூரி இந்த கலரில் இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த கலரில் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம இருக்கிற பூரியெல்லாம் பொரித்து வச்சுக்கலாம். எனக்கு நான் பிசைஞ்சதில் ஒரு 7லேருந்து 8 பூரி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ போட்டுட்டோம் இல்லையா நம்ம. இப்போ தேங்காய் இது முந்திரி பாதாம் போட்டோம். குங்குமப்பூ மிக்ஸ் பண்ண பால் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பாலை ஊற்றி லைட்டாக தான் கொதிக்க விடணும், இல்லைனா இது தெரிஞ்சு போயிடும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரித்த பூரியில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். சுவையான சிரோட்டி ரவை தேங்காய் பால் போலி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.